ஓம் சாந்தி 3/7/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, கலங்கீதரன் அதாவது குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உங்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்துகின்றனரோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கீதரன் ஆகிறீர்கள். கேள்வி: மாயாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கிறார்கள்? பாபாவினுடைய கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கிறார்கள்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளையாகும். ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். ஒருவருக்கொருவர் துன்புறுத்தாதீர்கள். உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமரலாம். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஓம் சாந்தி. பாபாவை நினைத்து நினைத்து சத்தோ பிரதானமாக வேண்டும். பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார். இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும். இது வெறும் கர்மேந்திரங்கள் தான். இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கின்றது. ஆத்மா ரோஜா மலரை போல மாறும் பொழுது நல்ல கடமைகளை செய்கிறது. அங்கே பறவைகள் விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கின்றது. இங்கு பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகின்றது. அங்கே அதாவது சத்தியுகத்தில் நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும். வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்யாது. சேவை செய்யக்கூடியவர்கள் எப்போதுமே இனிமையாக பேசுவார்கள். கடுமையாக ஒருபோதும் பேசுவதில்லை. கடுமையாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கின்றது. தேக அபிமானம் நம்பர் 1 ஆகும். பிறகு பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசம் ஆகின்றது. மாயாவும் நாளுக்கு நாள் கடுமையாக ஆகிக்கொண்டே இருக்கும். மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதியாகி சண்டையிடுகின்றது. மாயாவின் புயல் வருகின்றது. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாக விடுகின்றது. ஒரேடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிறார்கள். மாயா வீழ்த்திவிடும் என நினைக்கிறார்கள். பாருங்கள், பயப்படக்கூடாது. கலங்கீதரன் ஆகக்கூடியவர்கள் மீது களங்கம் ஏற்படுகிறது. இதில் கோபம் ஏற்படக்கூடாது. செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்தியை போடுவார்கள். ஏனென்றால் தூய்மையின் விஷயமாகும். அபலைகளை கொடுமைப்படுத்துகின்றார்கள். அக்காசுரன், பகாசுரன் என்ற பெயர்கள் இருக்கின்றது. சுபூத்தனா, சூர்பனிகை என்ற பெயர்களும் இருக்கின்றன. பாபா சொல்கிறார், ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா என்றால் என்ன? ஆத்மா எங்கிருந்து வந்தது? எப்படி போகிறது? பாருங்கள், இதை யாரும் கூற முடியாது. சில நேரம் கண்களின் மூலமாக சென்றது. சில நேரம் புருவ மத்தியிலிருந்து வெளியேறியது. சில நேரம் நெற்றியிலிருந்து வெளியேறது. இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவிடம் மிகவும் குஷியுடன் செல்ல வேண்டும். பழைய உடலை குஷியுடன் பாம்பு போன்று விட வேண்டும். விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அறிவும் கூட மனிதர்களிடத்தில் இல்லை. இச்சமயம் 5 பூதங்களும் சர்வ வியாபியாக இருக்கின்றது.
ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்கள் இருக்கின்றது. மாயாவின் 5 விகாரங்கள் இருக்கின்றது. மாயை சர்வவியாபியாக இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரனை சர்வவியாபி என்கிறீர்கள். இது தவறல்லவா? ஈஸ்வர் எப்படி சர்வவியாபியாக முடியும்? அவர் எல்லையற்ற ஆர்த்தியை கொடுக்கிறார். முட்களை மலர்களாக மாற்றுகிறார். குழந்தைகள் புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது துக்கத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா தினந்தோறும் முரளியில் ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். அதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம். பவித்ரத்தாவின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்யாத்மாகுக. தூய்மையினுடைய ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்யாத்மாகுக. விளக்கம். பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷமான ஆதாரம் தூய்மைதான். எந்த அளவிற்கு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்ளும் பொழுது அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக முடியும். யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கி கொள்கின்றனரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகின்றனர். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, எண்ணத்தின் அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு மற்றும் உறவுகளை பராமரிப்பார்கள். கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆவார்கள். ஸ்லோகன். வியக்தத்திலிருந்து அவ்யக்த பரிஷ்தா ஆகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் நிறைவாகும். வியக்தத்திலிருந்து அவ்யக்த பரிஷ்தாவாகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது உலக நன்மைக்கான காரியம் தீவிர முறையில் நிறைவாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.